திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள். ரிஷபராசிகளுக்கான மார்ச் மாத பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மார்ச் மாத தொடக்கத்தில் கிரக நிலைகளை கொண்டு இந்த மாத பலன்களை பதிவு செய்ய இருக்கிறோம். இந்த மாத தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகளை கீழ்கண்டவாறு பார்க்கலாம். சூரியன் கர்மஸ்தானத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி அவர் லாபஸ்தானமாகிய மீனத்திற்கு பயிற்சியாகிறார். செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். போன மாதமே அவர் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்து கொண்டிருப்பது சிறப்பு. புதன் அவர் லாபஸ்தானத்தில் மீனத்தில் இருக்கிறார். மார்ச் 15 முதல் அவர் வக்கரகதியில் பயணிக்கிறார். குரு ஜன்மஸ்தானத்தில் இருக்கிறார், ரிஷபத்தில் இருக்கிறார். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் மீனத்தில் இருக்கிறார். அவரும் மார்ச் 2 முதல் வக்கரகதியில் பயணம் செய்ய இருக்கிறார். சனி கர்மஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்கிறார். மார்ச் 29ஆம் தேதி அவர் லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். இது மிகப்பெரிய பயிற்சியாகும். இந்த பயிற்சியின் பலன்கள் அடுத்த மாதத்திலிருந்து தான் தாக்கங்கள் ஆரம்பிக்கும் என்றாலும் இது 2.5 வருட கால பயிற்சி என்பதால் இதற்கான ஒரு தனிப்பதிவு நாங்கள் விரைவில் வெளியிட இருக்கிறோம். அந்த சனிப்பயிற்சி பலன் பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஃபாலோஅப் செய்து வாருங்கள். அப்பொழுதுதான் இந்த வருடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சிகளாகிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற பயிற்சிகள் மாத்திரம் அல்லாது ஜோதிட பலன்கள், ஜோதிட தகவல் உள்ள எல்லா விஷயங்களும் உங்களுடைய முகப்பு திரையில் நீங்கள் தேடாமலே வந்து சேரும். அதற்காக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ராகு லாபஸ்தானத்திலும் கேது பஞ்சமஸ்தானத்திலும் இருக்கிறார். சூரியன் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் அதிகார ஆளுமை உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். தொழிலில் முன்னேற்றத்தை தரும். தொழில் செய்ய முதலீடுகள் லாபத்தை தரும். அரசு காரியங்கள் வெற்றி பெற்று தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஒப்பந்தங்களால் லாபத்தை உண்டாக்கும். பதவி உயர்வு, உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். புதிய திறமைகள், நீங்கள் புதிய திறமைகளை கண்டுபிடித்து செயல்படுத்தும் போது அது மற்றவர்களால் மதிக்கப்படும். சூரியன் 14க்கு பிறகு மீனத்தில் பயிற்சி ஆனாலும் அது லாபஸ்தானம் என்பதால் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய பலன்களில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. மேலும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆகவே மொத்தத்தில் சூரியனுடைய இருப்பு கர்மஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். அரசு காரியங்கள் வெற்றி பெறும். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். நண்பர்கள் அதிக உதவி செய்வார்கள். தொழிலில் நீங்கள் ஒரு ராஜாவாக இந்த மாதம் திகழப் போகிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஆக்ரோஷமாகவும் துரிதமாகவும் துணிவாக தீர்மானங்களை எடுத்து செய்வது பெரிய லாபத்தை உண்டாக்கும். யூனிஃபார்ம் தொழில்கள், அக்னி சம்பந்தமான தொழில்கள், பொறியியல், சிவில் போன்ற தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து குடும்பத்தினருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளுடைய தெளிவான வளர்ச்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகளுடைய நண்பர்கள் வட்டம் விரிவடையும். உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகமாகும். பெண் நண்பர்கள், அந்நிய மொழி பேசுபவர்கள், அந்நிய மாநிலத்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த ராசி பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பாராட்டுகளும் கிடைக்கும். கணவரால் மதிக்கப்படுவீர்கள். கணவர் வீட்டு உறவினர்கள், குடும்பத்தில் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த மாதம் நீங்கள் சிறப்பான பலனை பார்க்க முடியும். கூட்டு முயற்சி என்ற பெயரில் குரூப் ஸ்டடி என்பது உங்களுடைய படிப்பினுடைய கவனத்தை சிதறிக்கவே உதவும். ஆகவே குரூப் ஸ்டடிகளை தவிர்க்கவும். உயர்கல்வி மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள்.
உங்களுக்கு சுக்கிரன் வக்கரமாவதால் பெண்களால் சில இழப்புகள் ஏற்படும், செலவுகள் கூடும், விரயங்கள் அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள், பொதுவாக ஆபரணங்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் புதன் வக்கரமாக இருப்பதால் 15ஆம் தேதிக்கு மேல் புதன் வக்கரமாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களில் சில பிரச்சனைகள் வரும். உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள், ஆடிட்டில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கணக்கு வழக்குகள் எல்லாம் பக்காவாக வச்சுக்கணும், இல்லாட்டி ஆடிட் பண்ணும்போது மாட்டிக்குவீங்க. அதனால் புதனின் வக்கரகாலமாகிய 15/3க்கு அப்புறம் உள்ள நேரத்தில் வரக்கூடிய ஆடிட்டுகளுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்காமல் அதுக்கு முன்னாடியே கணக்கு வழக்குகளை சரிபட ஒழுங்குபடுத்தி வச்சுக்கோங்க. அதில் அலட்சியம் காட்டாதீங்க. அது மாதிரி பெண்கள்கிட்ட நடந்து கொள்ளும்பொழுது கண்ணியமாகவும் நேர்மையாகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விளையாட்டுக்கு கூட அவர்களிடம் தரம் தாழ்ந்து பேசுவதோ அல்லது கேலியாக பேசுவதோ வேண்டாம், தவிர்த்து கொள்ளவும். இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து மேலே சொன்ன தொழில் முன்னேற்றங்களை அனுபவிப்பதற்கு அன்னை பராசக்தியும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடும் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதை திங்கட்கிழமை தோறும் நீங்கள் இந்த அங்காள பரமேஸ்வரியும் அன்னை பராசக்தியை வழிபட்டு வர வேண்டும். இங்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி 10 முறை பிரதட்சணம் செய்து வருவது மிகவும் சிறப்பு. முடிந்தால், உங்களுக்கு வசதி இருந்தால், ஒரு வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வழிபட்டு வரும் பொழுது இந்த மாதம் மட்டுமல்ல, எல்லா மாதங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அல்லாமல் எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா வருடங்களும் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்றவற்றை தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். கந்தா சரணம், முருகா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். விஞ்ஞானம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.